Praise the Lord. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எப்படி இருக்கீங்க? ஏமேன், நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஆண்டு உங்களோடு கூட ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். இந்த வேத வசனத்தின் மூலமாய் ஒரு வசனத்தோடும் உங்களோடும் கொஞ்ச நேரம் உரையாடலாமா? ஏமேன். வாசிங்க, மார்க் எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம். அம்மா பைபிள் எடுங்க, தங்கச்சி பைபிள் எடுங்க, எல்லாரும் பைபிள் எடுங்க, பிரதர் பைபிள் எடுங்க. ஆமென். மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 5ஆம் அதிகாரம். ஆமென். 36வது வசனம். அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு என்று சொல்லி. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில அநேக பயங்கள் இருக்கிறது. அந்த பயம் இருக்கிறத காரணம் என்னன்னா, விசுவாசம் இல்லாததே காரணம். விசுவாசம் இருந்தால் பயம் இல்லாம இருக்கும். நம்பிக்கை இருந்தா பயம் இருக்காது. யாருக்கெல்லாம் நம்பிக்கை இல்லையோ அவங்களுக்கெல்லாம் நிறைய பயம் இருக்கும். நீங்க நிறைய பேர் வாழ்க்கையில பார்த்திருக்கேன் நான். எதிர்காலத்தை குறிச்சு பயம். ஏன்னா அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. நான் நல்லா இருப்பேன்ற நம்பிக்கை இல்லை. இங்க ஒரு மனுஷன் அப்படிதான். அவன் பெயர் எவீரு என்கிறதான ஒரு ஜெப ஆலய தலைவன். அவனுக்கு ஒரே ஒரு மகள் இருந்தால், அவள் மரித்து மரண அவஸ்தைப்படுகிறவளா இருந்தாள். மரணத்துக்கு ஏதுவான வியாதி கொண்டிருந்தாள். பாருங்க, அந்த எவீரு என்கிற தேவ மனுஷன் நேரா ஓடி போய் ஏசப்பா கிட்ட போய் சொல்றான். என்ன சொல்றான் தெரியுமா? ஆமென். ஜெப ஆலய தலைவர்கள் ஒருவனாகிய எவீரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, என் குமார்த்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். ஒரு விண்ணப்பம் பண்றான். ஆண்டவரே, எனக்கு ஒரே ஒரு மகள் இருக்கிறார். எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு மகள். அவள் எப்படி இருக்கிறாள் தெரியுமா? மரண அவஸ்தைப்படுகிறாள். அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து உங்க கைய வைங்க அப்படின்னு சொல்லி போய் வேண்டிக் கொண்டான். இவர் வேண்டிக் கொண்டதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கேட்டு பின்னாடி வரார். ஸ்தோத்திரம். வரும்போது ஒரு பெரும்பாடு உள்ள ஸ்திரியை பார்க்கிறார். அந்த சம்பவத்தை நீங்க முன்னாடியே கேட்டீங்க. அதற்கப்புறம் இவர் அந்த அற்புதங்கள் எல்லாம் செஞ்சுட்டு வர்றதுக்கு லேட் ஆன உடனே அந்த எவீருடைய வேலைக்காரர்கள் வந்து சொல்றாங்க. என்ன சொல்றாங்க தெரியுமா? சிலர் வந்து, உம்முடைய குமார்த்தி மரித்து போனால் இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர்கள் என்றார்கள். பாருங்க, அவன் போறதுக்கு லேட் ஆயிடுச்சு ஆண்டவர். அதனால உங்களுடைய மக செத்துட்டா நீங்க இனிமே ஆண்டவரை தொந்தரவு பண்ணாத, வா வீட்டுக்கு போலான்னு கூப்பிட்டாங்க. எனக்கு அன்பானவர்களே, எவீருடைய மகளை போல, ஸ்தோத்திரம், எவீரு தன் மகளை இழந்தது போல அநேக நன்மைகளை இழந்து போயிருக்கிறீர்களா? ஆசீர்வாதங்களை இழந்து போயிருக்கிறீர்களா? எனக்கு இருந்தது கொஞ்சம் நிலம் தாங்க, அது கூட இல்ல, வித்துட்டோம். எனக்கு இருந்தது கொஞ்சம் ஒரு சின்ன வீடு தாங்க, அது கூட இல்ல, இழந்துட்டேன். எனக்கு கொஞ்சம் பணம் தான் இருந்துச்சு, அது கூட எனக்கு லாஸ் ஆயிடுச்சு. என் வியாபாரம் முன்னேற முடியல, என்னுடைய தொழில முன்னேற முடியல, என் வேலையில முன்னேற முடியல. அப்ப நான் ஆண்டவர்கிட்ட வந்து நான் விண்ணப்பம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஆனா அது மேல வர மாதிரி தெரியல. அனுதினமும் நான் லாஸ் ஆகுறேன், அனுதினமும் நான் விழுந்து போயிட்டு இருக்கிறேன்னு சொல்லி உங்க உள்ளத்துக்குள்ள தேவ சமூகத்துல வந்து பாதத்துல வந்து விழுந்து கிடக்கும் போது உங்களுக்கு துர்ச்செய்தி வரலாம். இல்ல நீ முன்னேற மாட்ட, உனக்கு மேல நடக்காது, உனக்கு நல்லது நடக்காதுன்னு சொல்லி உன்னுடைய மனதை சோர்வடைய பண்ணலாம். இந்த எவீருடைய மனதை வேலைக்காரர்கள் வந்து சோர்வடைய பண்ணினார்கள். உங்கள் மகள் மரித்து போனாள் என்று சொன்னார்கள். அவனுக்கு ஒரே பயம் வந்துருச்சு. எனக்கு இருந்தது ஒரே ஒரு மகள் அல்லவா, அவள் கூட மரித்து போனாளா? பயம் வந்துருச்சு அவனுக்குள்ள. நீங்க ஒரு வேலை இருந்ததெல்லாம் இழந்துட்டு இனிமே நம்மால முன்னேற முடியாது, நம்ம படிப்பை நம்பி முன்னேற முடியாது, பிள்ளைகளை நம்பி முன்னேற முடியாது, வேலை வருமானத்தை நம்பி முன்னேற முடியாதுன்னு சொல்லி பயந்து போயிருக்கிறீர்களா? கவலைப்படாதீங்க, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நம்பு, நான் உனக்கு அற்புதம் செய்வான், நீ நம்பு, பயப்படாத. முதல்ல லாஸ் ஆயிட்டோம், இனிமே மேல வர முடியாதுன்னு பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு.
விசுவாசம் நம்பிக்கை உடையவனாயிரு. ஒரு காலம் யாரு பேச்சு கேட்காத, தோத்து போயிடுவ. உன்னை நீ நம்பு, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்க. பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் நம்பிக்கை உடையவனாயிரு. ஆமென். பாருங்க, அடுத்து அப்படி பேசிட்டு இருக்கும் போது அவங்க வீட்டுக்கு ஏசாமி போறாரு. சீஷர்களோடு கூட ஜப ஆலயத்தினுடைய வீட்டிலே வந்து சந்தடியையும் மிகவும் அழுது புலம்புகளையும் கண்டு உள்ளே பிரவேசித்து, நீங்கள் சந்தடியம் பண்ணி அழுகிறது என்ன? பிள்ளை மரிக்கவில்லை, நித்திரையா இருக்கிறாள் என்றாள். இவங்க உள்ள போறாங்க, ஒரு கூட்டம் அழுறாங்க. ஸ்தோத்திரம். ஒரு கூட்டம் சந்தடியும் புலம்பி தள்ளுறாங்க. அவ்வளவுதான், மரித்து போனாள், எல்லா நன்மைகளும் முடிஞ்சு போச்சு. ஆல்ரெடி எவ்வீரு பயந்து போயிருக்கான், இங்க வந்தா இன்னும் துக்கம், புள்ள செத்து போயிட்டா. சந்தடியம் பண்றாங்க, மோல் அடிக்கிறாங்க, அழுறாங்க. இந்த சூழ்நிலையில ஆண்டவர் சொன்னார், அவரை பார்த்து ஆண்டவர் சொன்னாங்க, நீங்க பிள்ளை சாகல, அவ தூங்கிட்டு இருக்கா, நீங்க எல்லாம் எழுந்து வெளியே போங்கன்னு சொல்லும் போது அவரை பார்த்து நகைத்தார்கள். எனக்கு அன்பானவர்களே, உங்களை பார்த்து ஸ்தோத்திரம், அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு, இனிமே நீங்க முன்னேற மாட்டீங்க, நீங்க உருப்பட மாட்டீங்க, நீங்க நல்லா இருக்க மாட்டீங்க நகைக்கிறாங்களா? சிரிக்கிறாங்களா? விசுவாசமா இருங்க, கடவுள் நம்மளை ஒரு நாள் கைவிட மாட்டாரு. ஆமென். உங்களை ஒரு காலம் கைவிட மாட்டாருங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்புகிற யாரும் வெட்கப்பட்டு போறது இல்ல. பாருங்க, விசுவாசம் உடையவனாயிரு என்று சொல்லிட்டு எல்லாரையும் வெளியே துரைத்துட்டு ஆண்டவர் பிள்ளை இருக்கிற அந்த ஸ்தோத்திரம் இடத்துக்கு பிரவேசித்து பிள்ளையின் கையை பிடித்து தலித்தாகுமி என்றார். அதற்கு சிறுபெண்ணே எழுந்திரு என்று அர்த்தமா. மரித்து போன அந்த மகளுடைய கையை பிடிச்சு தலித்தாகுமி, சிறுபெண்ணே எழுந்திரு என்று ஆண்டவர் சொன்னார். Praise the Lord. ரொம்ப ஹாப்பியா ஒரு காரியத்தை சொல்லட்டா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். செத்து போனவள உயிரோடு எழுப்பின ஆண்டவர் நீங்க இழந்து போனதை எல்லாவற்றையும் உயிரோடு எழும்ப வைப்பார். நீங்க எதையெல்லாம் இழந்து போனீங்களோ, வியாபாரத்தை இழந்து போனது, வருமானத்தை இழந்து போனது, பணத்தை இழந்து போனது, பிள்ளைகளை இழந்து போனது, இப்படி எதுவ நீங்க இழந்திருந்தாலும், வீடு, ஆஸ்தி, லோன்ல, கடன்ல, இப்படி எது இருந்தாலும் இழந்து போனதையெல்லாம் தேவனுடைய கை வந்து பிடிக்கும், உங்களுக்கு இரட்டிப்பாய் கர்த்தர் கொடுப்பார். ஆமென். விசுவாசம் உள்ளவங்களாக இருங்க. எப்படிங்க விசுவாசம்? பயப்படாதீங்க, பயப்படாம விசுவாசமாயிருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்க பயம் உங்களை சாதிக்க வைக்க, அதை தோக்க வைக்கும். பயப்படாதீங்க, மரணமே நடக்கட்டும், உயிரோடு எழும்ப பண்ணுகிற ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார். ஆமென். சிறு பெண்ணை எழுப்பி அவங்க தாய் தகப்பன் கிட்ட கொடுத்தா, அவன் பிள்ளைய நீ வச்சுக்கோன்னு சொல்லி, ஆமென், செத்து போனன்ற செய்தியை கேட்டு கூட எவ்வீரு தேவனை விசுவாசித்தது போல எல்லாவற்றையும் இழந்தாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். இழந்து போனவைகள் எல்லாம் இரட்டிப்பாய் திருப்பி எழுப்பி நிறுத்தி உங்கள் கையிலே கொடுக்கிற ஒரு பெரிய கரம் உங்களுக்காக நீட்டப்பட்டிருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Amen.